இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பிற்கு உரியவர்களே, இன்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவை அசிசி நகரத்தில் வாழ்ந்த புனித கிளாராவின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. கிளாரா என்பதற்கு மின்னுதல் என்றும் தெளிவு அல்லது தெளிந்த என்றும் பொருள் உண்டு. இப்படிப்பட்ட பெயரை இவருடைய தாய் வைத்தார்கள். காரணம், என்னுடைய குழந்தை நல்ல முறையில் பிறக்க வேண்டும், அவர் இந்த உலகத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று இப்படி செபித்ததால், அந்த ஜெபத்திலே உன்னுடைய மகள், உனக்கு பிறக்கும் குழந்தை ஒளியாக இருப்பார் என்ற அந்த குரல் அந்த ஜெபத்திலே பதிலாக கேட்டதால் இப்படி ஒளி என்ற பொருளில் கிளாரா என்று இவருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. இவருடைய தந்தை ஆதி கத்தோலிக்க ரோமை குடும்பத்திலே மிகவும் செல்வந்தராக வாழ்ந்த பெருமைக்குரியவர். அசிசி நகரில் இவருக்கு சொந்தமாக ஒரு பெரிய கோட்டை உண்டு. அவ்வளவு செல்வம் செல்வாக்கு. புனித பிரான்சிஸ் அசிசியார் 1212 ஆண்டு மார்ச் 19 குருத்து ஞாயிறு அன்று தபசு கால தியானம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த உன்னத தியான பிரசங்கம் நம் கிளாராவின் வாழ்வையே மாற்றிவிட்டது. அப்பொழுது அவருக்கு வயது 18. இரகசியமாக வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகின்றார். தன் உடன் பிறந்த சகோதரியோடும் தன்னுடைய அத்தையோடும் சேர்ந்து பிரான்சிஸ் அசிசியாரை சந்திப்பதற்காக இப்படி பயணிக்கின்றாள். அந்த ஆலயத்தில் புனித பிரான்சிஸ் அசிசியாரால் இவர் தேர்ந்து கொள்ளப்படுகின்றார். தன்னுடைய விலை உயர்ந்த ஆடைகளையெல்லாம் களைந்து விடுகின்றார். நீண்ட அழகான கூந்தலையெல்லாம் அடியோடு அவர் எடுத்து விடுகின்றார். இப்படி எளிமையான கண்ணீர் உடையை மகிழ்ச்சியோடு உடுத்துகின்றாள். இவ்வாறு தன்னுடைய 18 வயதிலே புனித கிளாரா தன் கன்னிமையை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். புனித ஆசீர்வாதப்பர் கண்ணீர் மடத்தில் கிளாரா அவர் சேருகின்றார் உறுப்பினராக. அங்கு ஜெப தப புண்ணிய முயற்சிகளையெல்லாம் மிகவும் ஆர்வத்தோடு அவர் பின்பற்றுகின்றார். சிறிது சிறிதாக தேவதாயின் மீதும் நம் ஆண்டவர் மீதும் அளப்பெரிய பக்தியும் பற்றுதலும் கொண்டு வளருகின்றார். இவருடைய தந்தை தன்னுடைய மகள் கிளாராவை எப்படியாவது மீண்டும் உலக வாழ்விற்கு அழைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கின்றார். ஆனால் இவர், ஆண்டவருக்காக என்னுடைய கன்னிமை வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன், இதன் பிறகு நான் மீண்டு வர இயலாது என்று இப்படி பதில் சொன்னார். கிளாராவின் பக்தி முயற்சியை நேரில் பார்க்கின்ற உடன் பிறந்த அவருடைய தங்கை கிளாராவோடு சேர்ந்து பணி செய்ய ஆரம்பிக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வழிகாட்டுதலின்படி புனித தமியான் தேவாலயத்தில் அருகில் ஒரு கண்ணீர் மடத்தை கட்டுகின்றார். அதிலே கிளாராவும் அவருடைய தங்கையும் சிறப்பாக பணிகளை தொடருகின்றார்கள். இதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஏற்படுத்திய 2வது துறவற சபையாகும். இது ஏழை கிளாரம்மா சபை எனவும் அழைக்கப்படுகின்றது. சிஸ்டர்ஸ் ஆஃப் புவர் கிளாரா. மிக குறுகிய காலத்திலே பல ஆயிரம் பேர் இந்த சபையிலே வந்து சேர்ந்து பணி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். காலணி அணியாமல் வெறுங்காலோடு நடப்பது, வெறும் தரையிலே படுத்து உறங்குவது, இறைச்சி உண்ணாமல் எப்போதும் சுத்த போசனத்தை கடைபிடிப்பது, அதிகமாக மௌன விரதத்தை கடைபிடிப்பது, இன்னும் உண்ணா நோன்பு இருந்து கடவுளின் அன்பை சுவைப்பது என்று இப்படியாக இதிலே அந்த சபையினர் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள்.
இதனால் இந்த சபை கடவுளால் அதிகமாக ஆசிர்வதிக்கப்படுகின்றது. 1216 வரை இந்த சபை புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கியது. பிறகு கிளாரா இந்த சபையின் தலைவியாக மாறுகின்றார். இவர் அடிக்கடி திவ்ய நற்கருணைக்கு முன்பாகவும் நீண்ட நேரம் ஜெபத்திலே ஈடுபடுவது இவருடைய இயல்பாக இருந்தது. எனவே 1240 ஒரு நாள் ஒரு பெரும் படை இவர்களை சுற்றி சூழ்ந்து அழிப்பதற்கு தாக்கி அவர்களை அழிப்பதற்காக அங்கு சூழ்ந்து நின்றது. இதை அறிந்து கொண்ட கிளாரா நற்கருணை பேழையை மிகவும் பக்தியோடு வெளியிலே எடுத்து கொண்டு வருகின்றார். உடனே பரலோக படையில் இருந்த பல சம்மனுசுக்கள் குழுக்களாக கீழே இறங்கி வருவதை அந்த எதிரியின் படையினர் பார்க்கின்றார்கள். என்ன இது, நம் கண்களுக்கு இவ்வளவு பெரிய படைகள் இருக்கின்றதே என்று அவர்கள் நம்ப முடியவில்லை. எனவே தாங்கள் வந்த பாதையிலே திரும்பி அவர்கள் உடனடியாக சென்று விடுகின்றார்கள். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள். புனித கிளாரா தேவமாதாவின் ஆசிரினால் அநேக கண்ணீர் மடங்களையும் கட்டி எழுப்புகின்றார். பலரும் இந்த சபையிலே சேர்ந்து ஆர்வத்தோடு பணி செய்கின்றார்கள். இறுதியாக புனித கிளாரா 1253 ஆகஸ்ட் 11 இதே நாளில் அவர் மரிக்கின்றார். இவர் மரிக்கும் பொழுது, ஓ திவ்ய கர்த்தாவே, எம்மை படைத்ததற்காக தேவரீரை நான் ஆராதிக்கின்றேன், நன்றி சொல்லுகின்றேன், மகிமைப்படுத்துகின்றேன் என்று சொல்லிக்கொண்டே அவர் தன் இன்னுயிரை கொடுத்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு 15ஆம் திருத்தந்தை 4ஆம் அலெக்சாண்டர் கிளாராவுக்கு புனிதர் பட்டத்தை கொடுக்கின்றார். அடுத்த 5 ஆண்டுகளில் தான் வாழ்ந்து வளர்ந்து பெருமைப்பட்ட அந்த இத்தாலி தேசத்தில் மிகப்பெரிய திருத்தலம் ஷைன் பசிலிக்கா ஆஃப் கிளாரா கட்டப்பட்டது. கிளாராவின் பரிசுத்த உடலானது இதே திருத்தலத்தின் பீடத்திற்கு அடியிலே அது அடக்கம் செய்யப்பட்டு உள்ளது. இன்றும் அநேக புதுமைகள் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, மிகவும் செல்வமும் செல்வாக்கும் வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்து அனைத்தையும் அந்த ஆண்டவரின் மகிமைக்காக தன்னை மிகவும் ஏழ்மையாக்கி கொண்டு அர்ப்பணித்து இன்னும் கடவுளுடைய அன்பு எவ்வளவு என்பதை சுவைத்து பார்த்து முயற்சியிலே நிறைந்த வெற்றியை பெற்றவள் இன்றைய நாளுக்குரிய புனிதை. ஆம், இந்த உலகத்தில் அந்த தெய்வத்தின் வல்லமை இருந்தது என்றால், அந்த தெய்வத்தின் அன்பை நாம் சுவைக்க ஆசைப்பட்டோம் என்றால் நிச்சயமாக தோற்று போக மாட்டோம். அதிலே படிப்படியாக நம்முடைய வாழ்வில் நாம் இன்னும் முன்னேற முடியும். கடவுளுக்கும் இன்னும் அயலாருக்கும் உகந்தவர்களாக வாழ முடியும். அந்த நற்கருணையின் மீது அளப்பெரிய பற்று கொண்டிருந்ததால் அது ஆபத்து வந்தது போது கூட அது கடவுளுடைய தூதர்கள் மேலிருந்து கீழே அங்கே குழுவாகி இறங்கி வந்தார்கள். அதனால் பகைவர்கள் எல்லாம் ஓடிப்போய்விட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே தெய்வம் அவரோடு இருந்தார். எனவே வரும் ஆபத்து விபத்திலிருந்து காக்கப்பட்டார். ஆம், நற்கருணை அளப்பரிய ஆற்றலும் சக்தியும் நிறைந்தது. அந்த நற்கருணையை மிகவும் அன்போடும் பக்தியோடும் நாம் உட்கொள்ளும் பொழுது சில மனிதர்கள் சிறப்பாக சில மாதங்களுக்கு பல நாட்களுக்கு உண்ணவில்லை, அதனால் அவர்கள் ஆற்றல் பெற்று சுகம் பெற்றார்கள் என்று கூட எத்தனையோ நிகழ்வுகளை நாம் வரலாற்று ஏடுகளில் பார்க்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, 12ஆம் அருள் சின்னப்பர் சொல்லுவார், நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஆதாரமும் உச்சமும் என்று. ஆம், இதுதான் நம் கிறிஸ்தவர்களாகி நாம் அந்த ஆண்டவரை பின்பற்றுகின்ற நமக்கு உச்சம் இந்த நற்கருணை. அந்தியோக்கு நகர் இன்னாசியார் சொல்லுகின்றார், நற்கருணை நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய அரும் மருந்து, விஷ முறிவு என்று சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட அந்தியோக்கு இன்னாசியார் நாம் அதிலிருந்து பாவத்திலிருந்து நாம் இன்னும் கடவுளுடைய அன்பு பிள்ளையாக மாறுவதற்கு ஒரு விஷத்தை ஏதோ ஒன்று நம்மை அண்டிவிட்டது என்றால் மருந்து எடுத்து நாம் முறித்து கொள்வது போன்று நம்மை முற்றிலுமாக மாற்றிவிடக்கூடியது நற்கருணை. எனவே அவருடைய பிரசன்னத்திலே நாம் அமரும் பொழுது, அவரை நாம் குரல் எழுப்பி கூப்பிடும் பொழுது அவர் எங்கோ இல்லை, அவர்
நம்முடைய குரலை கேட்கும் அளவிற்கு நம் அருகில் இருக்கின்றார். அவருடைய காதுகள் மந்தமாகி போய்விடவில்லை. நம்மை ஆசீர்வதிக்க முடியாத அளவிற்கு அவருடைய கைகள் கூட குறுகி போய்விடவில்லை. எனவே நம்மோடு வாழுகின்ற அந்த தெய்வத்தை, நமக்கு நற்கருணையின் அடையாளத்தில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை நாம் உணர ஆசைப்படுவோம். அப்பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்வு மலரும், மிளிரும். இதோ இந்த பெண்மணியை போன்று அவர்கள் ஒளியின், அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் ஒளியின் மக்களாக, தெய்வத்தின் பிள்ளைகளாக வாழ முடியும், வளர வேண்டும். அதற்காக இந்த தெய்வீக பலியிலே வரம் கேட்டு செபிப்போம்.